ஒன்றினை மூன்றினால் வகுப்பதற்கு பதிலாக சரி அந்த இலக்கத்தை ஏன் எடுத்துக்கொள்வோம். இலக்கம் ஒன்றினை மூன்றால வகுக்கிறதுக்கு பதிலாக மூன்றால வகுக்கிறதுக்கு பதிலாண்டா வகுத்திருந்த ஒரு விட வருமா வராதா? வரும். என ஒரு விட என்ன செய்ய போது வரப்போகுது. மூன்றினால் வகுப்பதற்கு பதிலாக மூன்றினால் பெருக்கிவிட்ட மாணவன் ஒருவனுக்கு அப்ப இந்த என்ற இலக்கத்தை பெருக்கிவிட்ட மாணவன் ஒருவனுக்கு விடையாக 90 கிடைக்குது. விடையாக எத்தனை கிடைக்குது? 90 கிடைக்குது. அப்ப நல்லா கவனிச்சுக்கணும். விடையா எத்தனை கிடைக்குது? 90 கிடைக்க போகுது. அப்ப விடையா 90 கிடைச்சா அவன் வகுத்திருந்தால் கிடைக்கும் விடையாது. அவன் வகுத்திருந்தால் கிடைக்கும் விடையாது. வகுத்தால் கிடைக்கும் விடை என்ன? வகுத்தால் கிடைக்கும் விடை என்ன? கிடைக்கும் விடை என்னன்றான கேள்வி. விடை என்ன? அவன் வகுத்திருந்தா என்ன விடை கிடைச்சிருக்கு? அவன் வகுத்திருந்தா என்ன விடை கிடைச்சிருக்கு? அவன் பெருக்கினதால அவனுக்கு 90 விடை கிடைச்சதுண்டா. பெருக்கினதால 90 விடை கிடைச்சிருந்தா எந்த எண்ணெய் மூன்றால பெருக்குனா 90 வரும்? எந்த எண்ணெய் மூன்றால பெருக்குனா 90 வரும்? அதுக்கு என்ன செய்யணும்? இந்த 90 மூன்றால பிரிச்சிங்கன்னா அந்த எண் வருமா வராதா? வரும். அப்ப 90 நீங்க மூன்றால பிரிச்சிங்கண்டா 3 9 0 0 என்ன வரும்? 30. அப்ப அந்த ஓரெண் என்ன? 30. அந்த ஏ என்ற அந்த ஓரெண் என்ன? 30. விளங்கிட்டா? அந்த ஓரெண் என்ன? 30. இப்ப இந்த ஓரெண்ணை கண்டுபிடிச்சிட்டான். அப்ப அவன் வகுத்திருந்த அவனுக்கு என்ன விடை கிடைச்சிருக்கும்? 10 விடை கிடைச்சிருக்கும். வகுத்திருந்த என்ன விடை கிடைச்சிருக்கும்? 10.